வணக்கம். இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் சுதாகர் பாக்யாவின் ரெஸ்டாரண்டை தன்னுடைய கம்பெனி பெயருக்கு மாற்றிய உண்மை பாக்யாவிற்கு தெரிய வருகிறது. இதனால் பாக்யா அதிர்ச்சியடைந்தார். அதே நேரத்தில் இனியாவை அவரது கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்க செழியன் மற்றும் ஜெனி இருவரும் அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு திரும்புகிறார்கள். அடுத்த நாள் இனியாவின் மாமியார் சமைக்க தெரியுமா என்று கேட்க இனியா குடும்பத்தினரின் அன்பை பற்றி பேசுகிறார். இதை பார்த்த சுதாகர், இந்த பாசம் எவ்வளவு இருக்கிறது என்று நாளைக்கு தெரியும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறார். மறுபக்கத்தில் செல்வி தனது மகனை கோச்சிங் கிளாஸில் சேர்க்க ஆகாஷ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் செல்வி, நான் என் நகைகளை அடகு வைத்திருக்கிறேன், நீ படிக்க வேண்டும் என்று உறுதியுடன் கூறுகிறார். பின்னர் பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சுதாகர் அதிகாரமாக நடந்து ஜூஸ் விஷயத்தில் வாக்குவாதம் செய்கிறார். இதற்கு பாக்யா பதிலடி கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து சுதாகர் பாக்யாவிடம் கையெழுத்து பெற்ற பத்திரத்தை காட்ட அதில் பாக்யா தனது ரெஸ்டாரண்டை இனியாவிற்கு கொடுத்துவிட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பார்த்த பாக்யா அதிர்ச்சியடைந்து, நான் பெயரை மட்டும் மாற்ற சொன்னேன், ஆனால் இப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க சுதாகர் திமிராக பதிலளிக்கிறார். சுதாகர், இனி பாக்யாவிற்கு இந்த ரெஸ்டாரண்டுடன் சம்பந்தமே இல்லை என்று கூற பாக்யா மனமுடைந்து வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டிற்கு வந்த பாக்யா சுதாகரின் வார்த்தைகளை நினைத்து சோகமாக இருக்க அப்போது இனியா வீட்டிற்கு வந்து பாக்யாவை சந்திக்கிறார். இதுதான் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலின் முக்கியமான திருப்பங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.